வெற்றி பெறுவதற்கான ரகசியங்கள், அதிகாலை அற்புதங்கள், பிரபஞ்ச ரகசியம், அதிகாலை ரகசியம், இதெல்லாம் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு மருத்துவர் சொன்ன விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், உயிர் போகிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் அதிகாலைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னார். எனக்கு புரியலையே அப்படின்னே. ஜெயிக்கிறதுக்கும் அதிகாலைக்கும் சம்மந்தம் இருக்குது, உயிர் போகிற பிரச்சனைக்கு அதிகாலைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம் இருக்குது அப்படின்னார். அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த மருத்துவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரோட நண்பர் அவர் அதிகாலையில் அவங்க மனைவிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அவங்க மனைவி வெளியூரில் இருந்திருக்கிறாங்க. இவர் பேசிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது அப்படின்னு. அவருக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம்லாம் உண்டு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சரியாக சாப்பிடவும் மாட்டார். இவருக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க, சுடுதண்ணி குடிங்க, நாட்டு வைத்தியம் மாதிரி ஏதோ சொல்லி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இருக்காங்க. இவரும் வந்தாச்சு. அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் மனைவிட்ட பேசியிருக்கிறார். இந்த முறை நிலைமை மோசமாயிடுச்சு. அவர் சொல்கிறார், எனக்கு மூச்சு விட முடியல, கொஞ்சம் இதயம் படபடக்குன்னுது, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்றார். மனைவி பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி ஆம்புலன்ஸ் அவரை வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவர் இறந்து விட்டார். மாரடைப்பு ஏற்பட்டது. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறார், அதிகாலையில் அவருக்கு அந்த வயிற்று வலி வருது இல்லை, அது அவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வயிற்று வலி வந்திருக்கும். அவரே ட்ரை பண்ணி பார்த்துருப்பார். அவரே இது என்னடா அப்படின்னு. அதன் பிறகு தான் ஃபோன் பண்ணியிருக்கார். 1 மணி நேரம் போயிடுச்சு. அவங்க மனைவி சொல்லி மீண்டும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே கடத்திட்டாங்க. இந்த கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்கிற 3 மணி நேரத்தை ரொம்ப அஜாக்கிரதையாக நம்ம விட்டுறோம் அப்படின்றார். அந்த மருத்துவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன். அதிகாலையில் தான் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை அல்லது ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகாலையில் தான் வருது அப்படின்றாங்க. இப்போ மாரடைப்பு அதிகாலையில் தான் பெரும்பாலான நேரங்களில் வருது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், அதிகாலையில் உங்களுக்கு நெஞ்சு வலியோ, வயிற்று வலியோ, கழுத்து வலியோ, தோள்பட்டை வலியோ, நெஞ்சு கரிப்போ, இது மாதிரி ஒரு சிம்டம் உங்களுக்கு வருது தோணுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக நீங்கள் பிபியை டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம், மது பழக்கம் இருக்கா, உங்கள் ஃபுட்டு ஹேபிட் சரியாக இல்லை, நைட் ரொம்ப ரொம்ப மோசமாக லேட்டாக சாப்பிட்ருக்கிறீங்க, தூக்கமின்மையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது, இப்படிலாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதிகாலையில் இப்படி ஏதேனும் ஒரு சிம்டம் அப்படி உடல் காமிச்சிச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ விஷயத்தை நீங்கள் உடனடியாக அணுகணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவர் சொன்னது, உயிர் போகிற பிரச்சனைக்கும் அதிகாலைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். இதையும் நீங்கள் பேசணும் தம்பி அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலான இறப்புகள், மரணங்கள் விழிப்புணர்வு இல்லாததுனால, இந்த கோல்டன் ஹவர்ஸை தவற விடுவதனால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பதிவை பலருக்கும் கொண்டு போங்க. அதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.